எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தக்கி மேக்கப் ஸ்டுடியோ. அண்ட் நான் உங்க கீர்த்தனா. எங்க கிளம்பிட்டு இருக்கேன் பாக்குறீங்களா? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ட்ரிப்பு கூட்டு போறாங்க. இது ஃபுல்லாவே டீச்சர்ஸ் ட்ரிப், ஃபுல்லாவே டீச்சர்ஸ் மட்டும்தான் இருப்போம் அண்ட் டீச்சர்ஸோட கிட்ஸ். ஸோ நாங்கெல்லாம் மட்டுமே சேர்ந்து ஒரு டீச்சர்ஸ் ட்ரிப், ஒரு டீம் அவுட்டிங் கம்பெனிஸ்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு டீம் அவுட்டிங் தான். லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ஈஸியாக ரெசார்ட் போயிருந்தோம், ப்ரைவேட் பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் லஞ்ச், தென் முட்டுக்காட் போட் ஹவுஸ் போயிருந்தோம். ஐ வாஸ் என்ஜாயிங் லாஸ்ட் இயர். அதே மாதிரி இந்த இயர்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பிளான்ஸ் வாஸ் நாட் டூ குட் அண்ட் நானும் அவ்வளோவா என்ஜாய் பண்ணல, டு பி ஃப்ரேங்க். அதுதான் உண்மை. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டேவே போகலாமா வேணாமாங்கிற ஒரு மூடில் வந்துட்டேனா. ஸோ சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தேன். பட் நான் அங்கே போய் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆஃப்டர் சர்டன் டைம் மை மூட் வென்ட் டவுன், டோட்டலி டவுன் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து காலைல எழுந்து குளிச்சுட்டு வந்தோடனே ஸ்கின் கேர் பண்ணேன். சைட் பை சைட் வந்து என் ஹேரையும் வந்து லைட்டாக ட்ரை பண்ணிட்டு அண்ட் ஹெட்பேண்ட் போட்டுட்டு ஜஸ்ட் வெறும் ஐ மேக்கப், அப்புறம் லிப்ஸ்டிக், அப்புறம் லைட்டாக ஹைலைட்டிங் மட்டும் பண்ணிட்டு போனேன். ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் சர்டன் டைமுக்கு அப்புறம் டைம் பார்க்கும்போது தெரிஞ்சது எனக்கு லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் வந்து 6:30க்குள்ளே ஆப்வியஸாக வீட்டிலேருந்து கிளம்பலன்னா ஐ ஒன்ட் ரீச் தேர் பை 8. ஸோ நம்மளால யாரும் வெயிட் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா நான் மட்டும் தான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரேன், என்னை யாரும் வந்து கூட்டிகிட்டு கூட போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக போகிறது நல்லது. நம்மளால இன்னொரு இடத்துல இருக்கவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுலாம் கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கிளம்பிட்டேன். அண்ட் நான் வந்து ஐஸ்லாம் பாப்அப் தான் தெரியணும்ல எதுவும் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் ஒரு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கண்ணு மேலே கொஞ்சம் மினுமின்னு இருந்துட்டோம். அண்ட் லிப்ஸ்டிக்கும் போட்டுட்ட பிறகு எனக்கு வந்து அது கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ லைட்டாக வைப் பண்ணி அதை நான் வந்து கொஞ்சம் சட்டிலாக மாற்றிக்கிட்டேன். எனக்கு போடும்போது நான் ஆஃபன் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணிடுவேன் டக்குன்னு. ஏன்னா வேலைக்கு டைம் ஆகுது, நான் ப்ரெஷ்ஷோட வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு இன்னும் டைம் ஆகும். பிகாஸ் அது வந்து இன்னொருத்தருக்கு பண்ணும் போது நம்ம கை வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நமக்கு நம்ம பண்ணும் போதுங்கிறது டக்குன்னு ஃபிங்கர்ஸ் தான் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால நான் மோஸ்ட்லி ஃபிங்கர்ஸ் டக்குன்னு யூஸ் பண்ணிடுவேன் இடையில. அண்ட் இந்த சந்தனம் வைக்கிறது நான் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து சாந்தில் தான் சந்தனம் வைப்பேன். பட் ஐ ஃபீல் அது வச்சாதான் வந்து நான் பண்ணியிருக்க ட்ரெஸ் அப்பே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அது இல்லைன்னாவே ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஈவன் ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் போட்டாலும் அந்த சந்தனம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். யாராவது நல்லா இல்லை அது அழி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதை அழிப்புனே கண்டி, இல்லைனா அதை அழிக்கவே மாட்டேன். எனக்கு அது பர்சனலாக பிடிக்கும். ஆஃப்டர் கெட்டிங் ரெடி ஐ மூவ் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அண்ட் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து காஃபீஸை கட் பண்ணிட்டேன். நான் ஒரு நாளைக்கு 4 காஃபீஸ் குடிச்சிட்டு இருந்தேன், அது 2ஆக மாறிச்சு. இப்போ காஃபி குடிக்கிறதே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்பயாவது எனக்கு ஹெட் ஏக்காக இருக்குது, இல்லை எனக்கு இந்த டைம் எனக்கு கொஞ்சமாச்சும் வேணும் அப்படிங்கிறப்போ மட்டும்தான் நான் குடிக்கிறது. காஃபியை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டீ லவரா நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்து பாருங்க, அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ஏன்னா நான் வந்து காஃபி, பூஸ்ட், டீ எல்லாமே குடிக்கிற ஆள், அதுவும் அடிக்கடிக்கு கொடுத்தாலும் குடிக்கிற ஆள். பட் ஐ ஸ்டாப்ட் ஆஃப்டர் ஸ்டாப்பிங் இட். எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. நான் தான் என்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. காஃபி குடிச்சாதான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் சாப்பிடாததுனால ஐ ஃபெல்ட் ஹங்க்ரி. பட் நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். டைரெக்டாக நான் லஞ்ச் தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி இது என் டீம் மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது நான் இன்னும் சாப்பிட்லன்னு. ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கும் நாங்கள் போகல. நான் கரெக்டாக போகும்போது வேன் எடுத்தாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ கரெக்டாக நான் போகிறதுக்கும் கரெக்டாக வேனில் ஏறி வேன் எடுக்கிறதுக்குமே கரெக்டாக இருந்துச்சு. ஹேரை நான் வந்து லைட்டாக தான் ட்ரை பண்ணேன், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஹேர் வந்து மேக்கப் போடும்போது ஃபேன் காற்றுல ட்ரை ஆனது தான். அதுக்கப்புறம் நான் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கோம் பண்ணி டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு
ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேர் எடுத்து ஹேரை கிளிப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து கேட்ச் போட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது சம்மர் டைம், என் ஹேர் என்னை வந்து ஜாலியாக இருக்க விடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ கேட்ச் போட்டுட்டு அது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்கூலுக்குலாம் ரீச் ஆகிட்ட பிறகு நான் பன் போட்டுப்பேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த கேட்ச் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து கேட்ச் போட்டுக்கிட்டேன். ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னா அங்கே வந்து என்னோட ட்ரெஸ்ஸோ என்னோட ஹேரோ எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் போகிற இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு வரணும். இப்படி லாஸ்ட்டாக வாட்ச் அண்ட் பேங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோட ஃபைனல் லுக். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோன்னா ஈசிஆரில் இருக்க இஸ்கான் டெம்பிளுக்கு தான் போனோம். நான் ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஐ வாஸ் என்ஜாயிங் இட். என்ன ஒரு என்னைய சுற்றி ஒரு 20 பேருக்கு மேலே இருந்தாலும் நான் அங்கே தனியாக என்னை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நான் பாட்டுன்னு நடந்து போயிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பஸ்ஸில் நாங்கள் என்ஜாய் பண்ண கிளிப்பை பாருங்கள். பஸ்ஸில் வந்து நல்லா ஆட்டம் போட்டு செம்ம எனர்ஜி ட்ராப் அவுட் மாதிரி ஆகிட்டு, ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல இல்லையா, ஸோ ஒரு மாதிரியா இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆடின பிறகு. அப்போ சரி உட்காந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி பிளேஸும் கிட்ட வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பாடிட்டு வந்துட்டு இருந்தோம். எனக்கு டான்ஸ் ஆடலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டான்ஸ் ஆடுற மூமெண்ட்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். ஃபைனல் என்ட்ரு ஆகும் போதே ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். உள்ள என்ட்ரன்ஸில் அழகாக வந்து மாடு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் டீச்சர்ஸ் கிட்ஸ்லாம் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. டு பி ஃப்ரேங்க், நான் வந்து இங்கே ரொம்ப ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போர்ட்ஸ் பார்த்ததுனால வெளியே எடுத்ததோடு சரி நான் உள்ளே எடுக்கல. மிச்சது எல்லாமே கூட வந்தவங்க எடுத்து அவங்க ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து சுட்டிருக்கேன். அதை தான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் கோவிலில் பிரசாதமாக வந்து சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. போகும்போது சக்கரை பொங்கல் புளி சாதம்லாம் இருந்துச்சா, நாங்கள் வரத்துக்குள்ளே மாற்றிட்டாங்க அப்படி சொல்லி எங்கள் டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. பட் சாம்பார் சாதம் வாஸ் நைஸ். தென் நாங்கள் மெரினா மால் வந்தோம். மெரினா மால்லையே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்து லஞ்ச் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஐ டோன்ட் ரிமெம்பர் த ரெஸ்டாரண்ட் நேம். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து எங்கள் கோ டீச்சரோட கிட் எடுத்தது. அவங்க ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, அதுலேருந்து எடுத்திருந்தேன். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே அங்கே சர்வ் பண்ணாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. லஞ்சு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். லஞ்ச் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். லைஃப் ஸ்டைல் போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வெளியே வரும்போது டீச்சர் கிட்ஸ்லாம் வந்து டெக்கத்லானில் போகணுன்னு நினச்சாங்க. ஆனால் டெக்கத்லானில் பேரண்ட்ஸ் இல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னதுனால நான் போனேன். நான் அப்படிக்கா போயிட்டு இருக்கும்போது அக்கா எங்களை கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க உள்ள அப்படின்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் போயிட்டு டெக்கத்லான் உள்ள உட்காந்துருந்தேன். அவங்க சுற்றி சுற்றி விளாண்டுட்டு அப்புறம் கடைசியாக வெளில வந்துட்டாங்க. டெக்கத்லான்லேருந்து வந்துட்ட பிறகு நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்து அங்கேருந்து ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் டீச்சர்ஸோட. அங்கே உட்காந்துருக்கும் போது அப்புறம் மசாஜ் சேர் பார்த்தோம். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அந்த சேரில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் பீச்சுக்கு போனோம். அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் மக்ஷாவதார பெருமாள் கோயில் ஒன்று அங்கேயே இருந்துச்சு பீச் பக்கத்தில். ஸோ அதுவும் நான் போனேன். ஏன்னா வந்து நிறைய பேர் பீச்சில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸுக்கு போனாங்க. அங்கே கோயில் பக்கத்து தானே இருக்கு. நான் சும்மா உள்ளே போயிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்க. எல்லாரும் வந்து ஹாரர் ஹவுஸ் இதெல்லாமே போயிட்டு வந்தாங்க. எனக்கு அதுவே ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. ஐ வாஸ் ஓகே வித். எனக்கு பீச் அப்புறம் மழை இதெல்லாமே என்னோட ஒரு பர்சனல் கனெக்ட் மாதிரி நான் பார்ப்பேன். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது படித்த ஒரு கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2 செகண்ட் அந்த கவிதை மட்டும் சொல்லிடுறேன். கடல் போல பெரிய சந்தோஷங்கள் தேவையில்லை, கால் நினைக்க அலை போல் சின்ன சின்ன சந்தோஷங்களே போதும். ரீசன்ட் டேஸில் படித்ததில் பிடிச்சது. தனியாக தான் வைப் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு தனியாக இருக்க ஃபீல் நாங்கள் பீச்சில் இருக்க வரையுமே இல்லை. நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன் தண்ணியில். நான் வந்து ஓடி விளையாடுறது இதெல்லாமே வீடியோக்காக எடுத்தது. நான் அப்பெல்லாம் அங்கே விளையாண்டுட்டு இல்லை, அமைதியாக நின்றுட்டு இருந்தேன். அந்த அலை வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. நிறைய யோசித்தேன். நிறைய பீஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான்.
எல்லாரும் 1 o'clock கிட்ட சாப்பிட்டது இப்போ 5 ஆயிருச்சு. எல்லாருமே நல்லா விளாண்டு எல்லாமே பண்ணி ட்ரெயின் அவுட் ஆயாச்சு. ஸோ நாங்கள் வந்து போகிற வழியிலேயே வந்து ஒரு காஃபி பிஸ்கெட்டோட முடிச்சுக்கிட்டாச்சு டேயை. அதுக்கப்புறம் நான் ஒரு 8 o'clock கிட்ட நான் 4 ரோடு வந்தேன். 4 ரோட்ல இருந்து அழகா பஸ் வந்துச்சு அப்போ. ஸோ கொஞ்சம் வேகமாக போய் சொல்லி கரெக்டாக பஸ்ஸை பிடிச்சி வீடு வந்து ஒரு வழியாக சேர்ந்துட்டேன். என்னதான் தனியாக வைப் பண்ணாலும் ஐ வாஸ் என்ஜாயிங் த டே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் தனியாக இருப்பேன். எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். எல்லா டைமும் நமக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ தனியாக வைப் பண்ண கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி vlogs பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு பெஸ்ட் மேக்கப்போட நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணுமா? கண்டிப்பா ஐம் கீர்த்தனா காசின்ற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு DM பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் மீ கீர்த்தனா சைனிங் ஆஃப். பை பை.